ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ், நிறைய மெத்தட் இருக்குது. அதே போல் தான் நம்ம இன்றைக்கி தம் போட்டு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரைஸ் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு கப்பு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி காய்கறி கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சோன்னா நமக்கு 1/2 hour கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க போது நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 15 மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் அதாவது நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா ரைஸ் உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ரைஸ் ஒரு 90% வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஒரு 90% வெந்திருந்தால் போதும். மீதி தம் போடும்போது அந்த 10% வெந்துடும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ரைஸ் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரைஸை தனியாக வடித்து எடுத்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதே பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா செவந்து வர்ற வரையும், அதாவது பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, நல்லா ஃப்ரைட் ஆனியன், அதுக்காக தான் இந்த வெங்காயம் நம்ம பொரித்து எடுக்கிறோம். பாருங்கள், நமக்கு நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி, அதாவது பிரியாணி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதோட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ், 1 சின்னமன், 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நான் பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு சின்ன கப்பால் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, எந்த பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி ரைஸில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது மிளகாய்த்தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட், 15 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸை நீட்டில் வாக்கில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு லுக் வைஸும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா கிளறியாச்சு. இதில் நான் 1 கப்பு சின்ன கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய் வேகிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா ஒரு 80% வெந்திருக்கணும். அந்தளவு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% அளவுக்கு நமக்கு காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கிரேவியை செப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி தம் போட போகிறதுன்றனால 2 லேயராக போட போகிறோம். கொஞ்சம் கிரேவியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மீதி இருக்கிற கிரேவியை நல்லா அடியில் பரப்பி விட்டுருங்க. நம்ம வேக வச்சு ஆற வச்ச ரைஸ் இருக்குல்ல, அதில் பாதி ரைஸ் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த கிரேவி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியவும் சேர்த்து விட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ கிரேவியை பரப்பி விட்டாச்சு. இப்போ மீதமுள்ள ரைஸை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம், அதாவது பரப்பி விட்டுறலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃப்ரைடு ஆனியனை போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 லேயர் தான் போட்டிருக்கோம். நீங்கள் 3 லேயர் 4 லேயர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா மேலே தூவி வைக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இருந்ததுன்னா நீங்கள் அதை பாலில் கலந்து அந்த பால் கூட சேர்த்துக்கலாம். அது நல்ல கலர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போ நான் ஒரு தோசை தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம அந்த கிண்ணத்தை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நல்ல சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடியிலேருந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா நமக்கு ரைஸ் உடஞ்சிடும். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 4 டைம் மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.